வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து பவர் ஆஃப் எக்ஸ் பவர் என். இப்போலாம் நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பவர் ஆஃப் எக்ஸ் பவர் என் விச் கால்குலேட்ஸ் எக்ஸ் ரேஸ் டு த பவர் என். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் என். ஓகே, அதாவது இன்புட் என்னன்னா நமக்கு எக்ஸ் வந்து டபுளா கொடுப்பாங்க, அதாவது டேட்டா டைப் டபுளா கொடுப்பாங்க, அண்ட் என் வந்து நமக்கு இன்டிஜரா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஜஸ்ட் டபுள் 2.000 பவர் 10 அந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். அண்ட் இந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல மட்டும் இருக்காது 10 அப்படின்னு, நமக்கு நெகட்டிவ்லயும் இருக்கும், அதாவது லெஸ் தேன் ஜீரோவாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெகட்டிவ் வந்தா என்ன கேஸ், பாசிட்டிவ் வந்தா என்ன கேஸ் அப்படின்றத நம்ம அல்காரிதம்ல பார்க்கலாம். அண்ட் இந்த கேசஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் அதாவது இன்டீஜர் வந்து நமக்கு -100ல இருந்து +100 வரைக்கும் இருக்கும் டபுள்ல. அண்ட் என் அதாவது பவர் வந்து என்னன்னா நமக்கு -2 பவர் 31 டு +2 பவர் 31 -1 அது வரைக்கும் நமக்கு கன்ஸ்ட்ரைன்ஸ் என்க்கு, அதாவது பவர்க்கு. யா ஓகே, யா எக்ஸ்ன்னு நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அண்ட் என்னும் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. பவர் ஆஃப் எக்ஸ் பவர் என் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எக்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, -100ல இருந்து நமக்கு +100 வரைக்கும் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். அண்ட் என் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா -2 பவர் 31 டு +2 பவர் 31 -1 இந்த மாதிரி நமக்கு கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்க மாதிரியும் நம்ம இன்பில்ட் மெத்தட் பவர் ஆஃப் எக்ஸ் பவர் என், இப்போ C++லயே நம்ம ரிட்டர்ன் இந்த கொஸ்டினுக்கு ரிட்டர்ன் பவர் ஆஃப் எக்ஸ் பவர் என் கொடுத்துருக்க எக்ஸ் அப்படியே எக்ஸ் அண்ட் கொடுத்துருக்க என் அப்படியே என்னன்னு கொடுத்தோம்னா ஜஸ்ட் ஆன்சர் ரிட்டர்ன் ஆயிடும். பட் நமக்கு அது இங்க தேவையில்ல இல்லையா, இன்னர் லாஜிக் எப்படி நடக்குது அப்படின்றது தான் நமக்கு தேவை. பிகாஸ் இன்னர் லாஜிக் எப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு இன்னும் ரொம்ப எஃபிஷியண்டா எல்லா ப்ராப்ளமும் புரிய ஆரம்பிக்கும். இன்கேஸ் நம்ம இன்பில்ட மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, இத பேஸ் பண்ணி வேற ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா, நமக்கு அத அப்ரோச் பண்ணவே நமக்கு தெரியாது. பட் இதோட இன்னர் லாஜிக் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம மத்த ப்ராப்ளம்ஸ ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இதோட இன்னர் லாஜிக்க நம்ம பார்க்கலாம். எனிவே இது அல்டிமேட் ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா, நம்ம குடுத்துருக்க இத நம்ம அப்படியே நம்ம ப்ரோகிராமிங் லாங்குவேஜோட இன்பில்ட் ஃபங்ஷன்ல எடுத்து போட்டு குடுக்குறோம். அதுதான் அல்டிமேட் ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நார்மலான லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்ரோச் என்ன, நமக்கு பவர் ஆஃப் 2 பவர் ஓகே பவர் ஆஃப் 2 பவர் 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் வந்து 2, என் வந்து 4. இப்போ நம்ம இதுக்கு ரிசல்ட் யூஸ்வலா ஆஸ் அ ஹியூமனா என்ன பண்ணுவோம், 2 பவர் 4. 2 பவர் 4 என்ன, 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ நமக்கு மொத்தமா ரிசல்ட் வந்து 16 அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சு. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 அந்த மாதிரி. ஸோ நம்ம 2 பவர் 4 16 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த இன்னர் லாஜிக் நம்ம என்ன பண்றோம், 2 பவர் 4னா இந்த 4 டைம்ஸ் நம்ம 2 இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்றோம். 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 அந்த மாதிரி. ஸோ அதே சேம் நம்ம இந்த இன்னர் லாஜிக்கும் இங்க ப்ரூட் ஃபோர்ஸ்ல இப்படி தான் இருக்க போகுது. இன்ட் I ஈக்குவல் டு 0ல இருந்து I லெஸ் தேன் இந்த n கொடுத்துருக்க n I பிளஸ் பிளஸ் அண்ட் நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம், ரிசல்ட் அப்படிங்கிற இன்டீஜர்ல 1 அப்படின்ற மாதிரி சும்மா இனிஷியலா நம்ம வச்சுக்கிறோம். அண்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டூ நம்ம இந்த எதை மல்டிப்ளை பண்றோம், எக்ஸ் கொடுத்துருக்க எக்ஸை. அட் லாஸ்ட் இந்த ஃபார் லூப் முடிஞ்சோடனே நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் என்ன இருக்கும், கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த 4 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். நமக்கு ஒரு தடவையும் இந்த 2 வந்து நம்ம மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 அந்த மாதிரி நமக்கு ரன் ஆகி அட்லாஸ்ட் ரிசல்ட்ல என்ன வந்திருக்கும், நமக்கு 16 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இதுதான் நமக்கு நார்மல் ப்ரூட் ஃபோர்ஸ், நமக்கு தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜஸ்ட் இந்த லாஜிக்கை வச்சு நம்ம இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் எழுதிடலாம். பட் இப்போ இது நம்ம எக்ஸ்ட்ரீம் கேஸஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸ்க்கு பார்க்கலாம். பவர் ஆஃப் நம்ம எக்ஸ் ஓட என்னது, எக்ஸ் வந்து 100 நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இது 2 பவர் 31 அப்படின்ற நம்ம worst கேஸ் எடுக்கலாம். ஓகே, 2 பவர் 31. ஓகே, இப்போ நீங்க இந்த n டைம்ஸ் உங்களால ரன் பண்ண முடியுமா, இன்ட் I ஈக்குவல் 0, I லெஸ் தேன் n, அதாவது 2 பவர் 31 டைம்ஸ் நம்ம ரன் பண்ண முடியுமா? ஆப்வியஸா நாட். ஏன் அப்படின்னா ஆப்வியஸா நாட். ஓகேவா, 2 பவர் 31 வந்து நமக்கு நியர்லி 10 பவர் 10 சம்திங் வரும் அப்ராக்சிமேட்லி. ஓகே, ஸோ நமக்கு ஒரு ஃபார் லூப்ல நமக்கு n டைம்ஸ் 1 செகண்ட் எடுக்க நமக்கு 10 பவர்
7 தான் அட்மோஸ்ட் நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ இன்ட் i = 0, i லெஸ் தென் 10^7. அதுக்கு மேல போனீங்கன்னா 1 செகண்டுக்கு மேல போய் நமக்கு TLE குடுத்துரும். ஸோ நமக்கு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணணும்னாலே லீனியர் டைம்ல அட் மேக்ஸிமம் நம்ம 10^7 வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்க முடியும் அப்ராக்ஸிமேட்லி. பட் ஆனா இங்க நமக்கு வொர்ஸ்ட் கேஸ்ல 10^10 வருது விச் வில் டெஃபினெட்லி கிவ் த TLE. அதனால நமக்கு இந்த அப்ரோச் இந்த லார்ஜர் கேஸஸ்க்கு யூஸே ஆகாது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? நம்ம இந்த மாதிரி லீனியரா n டைம்ஸ் நம்ம டிராவல்ஸ் பண்றோம். அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு ஆர்டர் ஆஃப் n. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்றோம். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு ஆர்டர் ஆஃப் n. நம்ம n டைம்ஸ் நம்ம ஐட்ரேட் பண்றோம். ஸோ விச் இஸ் டெஃபினெட்லி வொர்ஸ்ட் கேஸ். அண்ட் நம்ம வொர்ஸ்ட் அப்ரோச் நம்ம இப்போ பெஸ்ட் அப்ரோச் பார்க்கலாம். ஓகே கைஸ். இப்போ ஆப்டிமல் அப்ரோச்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம குறைக்க பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் n ல இருந்து அத வந்து குறைக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இப்போ நமக்கு குடுத்திருக்க ப்ராப்ளம் 2^10, அதாவது எந்த லார்ஜர் நம்பர் வேற ஏதாவது குடுத்தாலும், நம்ம அத ட்ரை பண்ணாம, அதோட சப் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம ரிசல்ட் தேட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டைரக்ட்டா ஒரு நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அத அதோட டைரக்ட்டா கால்குலேட் பண்ணாம, அதோட சப் ப்ராப்ளம் அதாவது அத டிவைட் பண்ணி நம்ம அதோட ரிசல்ட் அண்ட் அத டிவைட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் அந்த மாரி நம்ம அதோட சப் ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, அண்ட் அதோட ஆன்சர்ஸ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நமக்கு ஃபைனலா இந்த 2^10 அதாவது குடுத்திருக்க கொஸ்டினோட ப்ராப்ளம்ஸ நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2^4 அப்படின்றத குடுத்துருக்கோம். ஓகேயா? 2 2 பவர் விச் இஸ் ஈக்வல் டூ 2^4. இத நம்ம 2^4ன்னு டைரக்ட்டா கால்குலேட் பண்ணாம, நம்ம ஜஸ்ட் இத டிவைட் பண்ண ட்ரை பண்ணலாம். 2 2 பவர் இந்த 4 பாதி அண்ட் இத பாதி. ஓகேயா? இப்போ நம்ம 2^2 என்ன? 2^2 நமக்கு 4ன்னு கிடைச்சிரும். இன்டு இந்த 2^2 4ன்னு கிடைச்சிரும். ஸோ 4 4 ஆர் 16. இப்போ இதவே நம்ம இத டைரக்ட்டா கால்குலேட் பண்ணோம்னா 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 2 2s ஆர் 4 4 2s ஆர் 8 8 2s ஆர் 16 இதுக்கும் அதே ஆன்சர் தான். நம்ம அதோட இன்னர் சப் ப்ராப்ளம்ஸ நம்ம கால்குலேட் பண்ணி டைரக்ட்டா நம்ம அ இன் ரிட்டர்ன்ல நம்ம ஆன்ஸர ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அ வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஸோ இப்போ 2 பவர் இங்க 6 வச்சுக்கலாம். 2^6. அப்ப நம்ம யூசுவலா என்ன 2^6 தான் போடுவோம். ஸோ இத நம்ம பாதியா டிவைட் பண்றோம். ஸோ 2 6ல 3. ஸோ இதுக்கு வர ஆன்ஸர நம்ம 2 டைம்ஸ், அதாவது நம்ம இப்படி முன்னாடி 2,3 அண்ட் 2,3 இந்த மாரி எடுத்திருந்தோம். பட் நம்ம இப்போ ஒரே தடவ எடுத்து அந்த ஆன்ஸர 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 2,3 இப்ப வந்திருக்கிறத நம்ம என்ன பண்றோம்? ஆ லைக் 2^3 நமக்கு என்ன கிடைக்கும்? 2 to the 4 4 to the 8 8 இன்டு 2. ஓகேயா? அப்போ நமக்கு இதோட 8. இப்ப 8 இன்டு 2 தான் இந்த 2,6 அப்ப 16. இப்போ நீங்க 2^6 எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? சாரி, இங்க நமக்கு 2^3 8. இப்போ நம்ம இன்னொரு பாதி என்ன? அதுவும் 8 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 8 8s ஆர் 64. ஓகே. அப்ப அதே மாரி இங்கேயும் பார்த்தோம்னா 2 to the 4 4 to the 8 8 to the 16 16 to the 32 32 to the 64. நம்ம டைரக்ட்டா இந்த 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 6 டைம்ஸ் போட்டாலும் நமக்கு ஒரே ஃபார்முலா தான். அத நம்ம அத டிவைட் பண்ணி பிரிச்சுட்டு, அதுக்கு வர ஆன்ஸர ஹால்ஃப் இன்டு ஹால்ஃப் இந்த ஹால்ஃப் இன்டு இந்த ஹால்ஃப் 8 இன்டு 8 64. அந்த மாரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம ஆடுக்கு பார்த்தோம். இப்போ 2,6ஓ 2,8ஓ இருந்தது அப்படின்னா, நம்ம 2,8ஓ இருந்தது அப்படின்னா, இத நம்ம 2^3 அப்படின்னு பிரிக்கிறோம். அண்ட் இத 2^4 பிரிக்கிறோம். பட் இன் கேஸ் இதுவே நமக்கு இது ஆடா இருந்ததுன்னா நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2^5ஓ 2^7ஓ இந்த மாரி இருந்தா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்ப ஆன்ஸர் என்ன வரும்? 2^4 சாரி இத 4ஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா 2^4ன்னா எப்படி பிரிப்போம்? 2^2 2^2 இன்டு இங்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்டு நமக்கு இந்த இன்னும் இன்னும் ஒரே ஒரு ம் இன்னும் ஒரே ஒரு டைம் நம்ம எக்ஸ் என்னமோ அத நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. 2 2s ஆர் 4 இன்டு 4 இன்டு 2. இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 16 16 இன்டு 2 32. நீங்க 2^5 எடுத்தாலும் 32 தான் கிடைக்கும். அகைன் இந்த ஆடுக்கு நாம் ட்ரை பண்ணலவா?
ஆட் நம்பரா வந்தது அப்படின்னா நம்ம இதை 6ன்னு ஜஸ்ட் சும்மா அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 2 பவர் 3 அதாவது 3 இன்னொன்று பவர் 3 அது வர ஆன்சர் இன்டூ இன்னொரு 2. அப்போ என்னது 2 to the 4 4 to the 8 இன்டூ 8 இன்டூ இது ஆடா இருக்கிறதால அகைன் இன்னொரு 2. ஸோ 8 8 தான் 64. ஸோ 64 இன்டூ 2 நமக்கு 128 நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஜஸ்ட் எதுவுமே இல்லை guys. நம்ம அதை கொடுத்துருக்க எண்ணை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரும். அந்த நம்பர் ஈவனா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்திருக்க ஆன்சரை ஹாஃபா அதை நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்றோம். இதுவே ஆடா இருந்தது அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்ட்ரா இன்னொரு எக்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்றோம். இது ஓகே, இது புரியலனாலும் ஓகே. நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம அப்ரோச் பார்க்கலாம். ஸோ நம்ம அதே தான் பவரை நம்ம ரிக்கர்சிவாக இப்போ 2 10 இருந்ததுன்னா 10/2 5 டிவைட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 5 2 டிவைட் பண்ணால் 2 டிவைட் ஆயிருக்கும். அதாவது 5/2 2.5. ஸோ 2 அண்ட் இந்த 2 டிவைட் பண்ணால் பவர் ஆஃப் 1 அண்ட் இந்த 1 2 டிவைட் பண்ணால் பவர் ஆஃப் 0. ஓகேயா, நம்ம எனிதிங் பவர் 0 நமக்கு 1 தான். ஓகேயா, ஸோ இப்போ 10 பவர் 0 1 தான். 9999 எனி நம்பர் பவர் 0 நமக்கு அட் லாஸ்ட் 1 தான் ஆன்சர். ஸோ நம்ம இந்த பவர் இந்த இடத்துல 0 வந்தாலே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணிடணும், ரிட்டர்ன் நம்ம 1. ஓகேயா, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிகர்சிவா உள்ள வந்திருக்க ஃபங்க்ஷன் வந்து 1 மேல ரிட்டர்ன் ஆகுது. ஓகேயா, இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது இந்த 2,1ல நமக்கு ரெண்டா பிரிஞ்சு தானே இந்த 2,0 அண்ட் 2,0 வந்திருக்கு. ஸோ ஒரு ஆன்சர் நமக்கு 1. அப்போ இன்டூ அனதர் 1. ஓகேயா, அதேதான் நமக்கு வர ஆன்சரை இன்டூ 2ஆ போட்டுக்கணும். ஸோ 1 இன்டூ 1. ஓகே, அண்ட் இப்போ நம்ம ரிகர்சிவ் வரதை டபுள் ஆக்கிட்டு இது ஈவனா ஆடான்னு பார்க்கணும். நம்ம ஆடா இருந்தா என்ன சொல்லிடணும், இன்னொரு இன்டூ இந்த எக்ஸ். ஓகேயா, ஈவனா தான் நம்ம இது பண்ணுறோம். பட் இது ஆடா இருக்கு. ஸோ 1 இன்டூ 1 இன்டூ 2 நமக்கு 2. இப்போ இது நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ 2 வந்து உருப்பாதி. அப்போ 2 இன்டூ 2 இன்டூ வருமா, நோ இது ஈவன் தான். ஸோ தேவையில்ல. 2 to the 4. ஓகே, இந்த 4 மேலே ரிட்டர்ன் ஆகும். 4 இன்டூ 4 இன்டூ இது வந்து என்னது 5ங்கிறது ஆடு. அப்போ நமக்கு 2 இன்னொரு 2. 4 4 தான் 16 16 2 தான் 32. ஓகே, இப்போ இந்த 32 நமக்கு மேலே ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு என்ன 32 இன்டூ 32 இன்டூ வருமா, இது வந்து ஈவன் தான். ஸோ இன்டூலாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ 32 இன்டூ 32 நமக்கு 1024 வரும். அட் லாஸ்ட் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1024. யா, இதுதான் நம்ம ரிகர்சிவா வந்திருக்க ஆன்சரை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஓகே, இந்த ரிகர்சிவ் அப்ரோச் நம்ம பார்த்துருவோம். ஸோ பேஸ் கேஸ் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 0. நம்ம ரிகர்சிவ் கால் உள்ள போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு எப்போ ஒன்ஸ் 0 வருதோ அப்போ நம்ம மேலே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ 1 இன்டூ 1 அதோட ஆன்சரை மேலே, 2 இன்டூ 2 அதோட ஆன்சர் மேலே, 4 இன்டூ 4 அப்படின்றத ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ பேஸ் கேஸுக்கு நமக்கு என்ன, எப்போ பவர் 0ன்னு வருதோ அப்போ 1 ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ நம்ம பவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். பவர் அப்படின்ற ஃபங்க்ஷனில் எக்ஸ் கமா என். ஓகேயா, நமக்கு பேஸ் கேஸ் என்ன, எக்ஸ் இஃப் என் இது என் தான பவர். இஃப் என் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் 1. இங்கே அதான பண்ணியிருக்கோம், என் 0ன்னா ரிட்டர்ன் 1. அப்படி இல்லை அப்படின்னா ஹாஃப் இன் ஹாஃப்ல நான் என்ன பண்றேன், அகெயின் பவர் ஆஃப் எக்ஸ் கமா இங்க 2 கமா 10 இருக்கு. இப்போ நான் ரிகர்சிவா என்ன பண்றேன், 10/2 n/2. ஓகேயா, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ n 0வா இல்ல, அகைன் நான் ரிகர்சிவா என்ன பண்றேன், 5/2. நெக்ஸ்ட் இங்க 4 ஆயிருக்கும். நெக்ஸ்ட் சாரி இங்க 2 ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கால் உள்ள 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 போய் நமக்கு 0 ஆகும். ஓகேயா, ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் மேலே வரும்போது ஒரு ஹாஃப் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்றேன், அகைன் ஒரு ஹாஃப் கண்டுபிடிச்சதால இஃப் நமக்கு எக்ஸ் அதாவது என் mod 2 ஈக்குவல் டு 0 அது வந்து ஈவனா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், இந்த என் வந்து ஈவனா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம், ஜஸ்ட் ரிட்டர்ன். ஜஸ்ட் நான் இங்க இடம் இல்லாத காரணத்தால ரிட்டர்ன் நம்ம என்ன பண்றோம், ஈவனா இருக்குன்னா ஹாஃப் இன்டூ ஹாஃப். அவ்வளவுதான். இங்க ஈவனா இருக்குன்னா நான் வந்த ஆன்சரை ரிட்டர்ன் ஆன ஆன்சரை நான்
ஹாஃப் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த ரிட்டர்ன் ஆன்சர் ஹாஃப் இன்டூ ஹாஃப்னு ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்படி இல்ல ஆடா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாஃப் இன்டூ ஹாஃப் இன்டூ எக்ஸ். இதுதான் எக்ஸ். ஸோ எல்ஸ் ரிட்டர்ன் half into half into x. அவ்வளோதான் guys. இதுதான் நமக்கு ரிகர்சிவான சொல்யூஷன். நமக்கு பவர் n. இஃப் n நமக்கு கொடுத்துருக்க பவர் நமக்கு வந்திருக்க பவர் 0வா இருந்தால் ரிட்டர்ன் 1. ஓகேயா? ரிட்டர்ன் 1. அப்படி இல்லைன்னா நம்ம அகைன் ரிகர்சிவா இதோட பாதிக்கு போகிறோம். தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹாஃப்னு நம்ம அதோட பாதிக்கு போயிட்டு அட்லாஸ்ட் திரும்ப நமக்கு மேலே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேலே வரும்போது வந்திருக்க ஆன்சர் ஹாஃப் வந்து நமக்கு என்ன பண்ணோம்? ஹாஃப் இன்டூ ஹாஃப். இஃப் n வந்து ஆடா இருந்து ஈவனா இருந்ததுன்னா ஹாஃப் இன்டூ ஹாஃப், ஆடா இருந்ததுன்னா ஹாஃப் இன்டூ எக்ஸ். ஓகே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவர் நமக்கு நெகட்டிவ்லும் தரலாம், பாசிட்டிவ்லும் தரலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 பவர் 10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா 2 பவர் -10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் என்ன படிச்சிருப்போம்? நமக்கு 2 பவர் 10 அண்ட் 2 பவர் -10. ஸோ 2 பவர் 10 அப்படின்னா நமக்கு என்ன? நமக்கு ஆன்சர் 24 அப்படின்றத எழுதிரும். பட் 2 பவர் -10 நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா 1/2 பவர் 10 ஆக்கிரும். ஸோ மைனஸ்னு ஏதாவது இருக்கு பவர்ல அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 பவர் -273 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம இதை அப்படியே கால்குலேட் பண்ணிட்டோம். 1/9 பவர் +273 இப்படின்றத போட்டு இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். நம்ம பவர் நெகட்டிவா வந்துன்னா 1/ன்னு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுவோம். தட்ஸ் இட். இப்போ நம்ம கோட்ல பார்க்கலாம். நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் இதை அனலைஸ் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அண்ட் கொஞ்சம் பிட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம கோடை பார்த்துட்டு வந்து இதோட டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம பார்க்கலாம். ஓகே கேஸ், இங்கே நமக்கு டபுள் மை பவர்னு சொல்லி எக்ஸ்என் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சால்வ் பவர் அப்படின்றத ஃபங்க்ஷன் நம்ம தனியாக எழுத போகிறோம். இஃப் அந்த லைக் நம்ம இங்கே ஒன்று போட்டுக்கலாம். நம்ம டபுள் தானே ரிட்டர்ன் பண்ணணும். டபுள் டு சால்வ் பவ் அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுத போகிறோம். அண்ட் அந்த சால்வ் பவுக்கு நம்ம இஃப் என் இந்த என் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? லெஸ் தென், அதாவது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் 1/, ரிட்டர்ன் 1/, சால்வ் பவ் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் அண்ட் என்ன கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக பவர் பாசிட்டிவ்ல இருக்குன்னா ஜஸ்ட் சால்வ் பவர் ஆஃப் எக்ஸ் என்ன டைரெக்டாக கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இங்கே தான் நம்ம இன்னர் லாஜிக் எழுதுறோம். இங்கே நம்ம என்ன லாஜிக் எழுதுறோம்? அதாவது நமக்கு கொடுத்துருக்க டபுள் எக்ஸ் அப்படியே இங்கே வாங்கிக்கிறோம் அண்ட் இன்ட் என்னையும் இங்கே வாங்கிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் பேஸ் கேஸ் நம்ம என்ன பவர் 0க்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ரிட்டர்ன் 1. நம்ம அங்கே பார்த்தா அதே கேஸ் தான். நெக்ஸ்ட் என்ன கேஸ்? நம்ம இன்ட் ஹாஃபை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட் ஹாஃபா டபுளா? டபுள் ஹாஃபை நம்ம என்ன பண்ணுறோம்? அகெயின் நம்ம ரிகர்சிவாக கொடுத்துருக்க எக்ஸ் அப்படியே பட் என்ன n/2 அதை பாதியாக டிவைட் பண்ணோம். யா, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இஃப் n mod 2 வந்திருக்கு n ஈவன் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஈவனா இருந்ததுன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் half into half. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? எல்ஸ் ரிட்டர்ன் half into half into நம்ம n ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு n. அவ்வளவுதான். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, சாரி கைஸ், நான் என்ன சொல்லியிருந்தேன்? நம்ம ட்ரை ரன் பண்ணும்போது half into எக்ஸ் இந்த சேஞ்ச் நம்ம இந்த செக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம என் போடக்கூடாது, எக்ஸ் தான், இன்னொரு எக்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணும். அண்ட் இன்னொன்று என்னன்னா நம்ம இந்த டபுள்ல அதனால 1 ரிட்டர்ன் பண்ணுவோம். 1.0 அப்படின்றத நம்ம யா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அக்செப்டட் அண்ட் சப்மிட் பண்ணலாம். காட் சப்மிட்டட். அண்ட் இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதை நம்ம ஹாஃபா நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம ஃபர்ஸ்ட் 2 பவர் 10ல இருந்தது 10 to 5, 5 to 2, 2 to 1, 1 to 1 to நமக்கு 0. ஸோ நம்ம 10 ஆப்ரேஷன்ஸ் பண்ணாம ஜஸ்ட் நம்ம இங்க 5 ஆப்ரேஷன்ஸ்லயே முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம இதுவே 10ல இருந்து நம்ம இப்போ
0 வரைக்கும் நம்ம இந்த அல்காரிதம்ல 5 ஆப்பரேஷன்ஸ்லயே முடிச்சிட்டோம். பட் இதுவே நம்ம போன அப்ரோச் n டைம்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா நம்ம 10னா 10 டைம்ஸ் போயிருக்கணும். ஸோ பாருங்க அந்த அல்காரிதம்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்னு. இதுவே நம்ம சேம் இப்போ அங்கே 2 பவர் 31 இருந்ததுல, விச் இஸ் நியர்லி ஈக்குவல்ஸ் டு 10 பவர் 9. இப்போ இத நம்ம இதுல லாக் இந்த அப்ரோச்ல நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிட்டே வந்து சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அட் லாஸ்ட் நமக்கு 30 ஆப்பரேஷன்ஸ் தான் கிடைச்சிருக்கும். அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நான் சொல்றேன். பட் இதுவே நம்ம போன அப்ரோச்ல பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு 10 பவர் 9 ஆப்பரேஷன்ஸ் வந்திருக்கும். இதுக்கும் இப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் guys. நம்ம 30 எங்க இருக்கு, 10 பவர் 9 எங்க இருக்கு. ஸோ இது எதனால இப்படி வருதுன்னா நம்ம லாக் டைம்ல ரன் பண்றோம். ஸோ ஒன்னொன்னா டிவைட் ஆகிட்டே நமக்கு வருது. ஸோ லாக் n டைம்ஸ் நம்ம ரன் பண்றோம். ஸ்பேஸ் நமக்கு இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். பட் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்னா நமக்கு ஒரு தடவையும் ரிகர்சிவ் கால் ஆகுது. ரிகர்சிவ் கால் ஒரு டைம் நம்ம ரிகர்சிவா கால் பண்ணும்போது அது ஒரு ஸ்டாக் ஸ்பேஸை கிரியேட் பண்ணும், விச் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரி ஸ்பேஸ். அது நமக்கு சாரி இங்கேயும் லாக் என் தான், ஸ்பேஸும் நமக்கு லாக் என் தான். ஏன் அப்படின்னா நம்ம நம்ம 30 டைம்ஸ் தான் அந்த ரிகர்சிவ் காலே கூப்பிடுறோம். பிகாஸ் 30 ஆப்ரேஷன்ஸ் தான் நடக்குது. நம்ம 30 டைம்ஸ் தான் அகைன் அண்ட் அகைன் அந்த ரிகர்சிவ் காலை கூப்பிடுறோம். ஸோ அது ஆக்சிலரி ஸ்பேஸ். அது நம்ம ரிகர்சிவ் கால் கால் பண்ணும்போது அதோட ஸ்டாக் ஸ்பேஸே எடுத்துக்கும். ஸோ அது வந்து நமக்கு லாக் என் டைம்ஸ், அதுவும் 30 ஆப்ரேஷன்ஸ் தான். ஸோ நம்ம அந்த ப்ராப்ளம பாதி பாதியா நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது லாக் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு எடுக்குது. அண்ட் அதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதுதான் நம்ம ஆர்டர் ஆஃப் எண்ணுக்கு ஆர்டர் ஆஃப் இது வந்து லாக் என். நம்ம ஆர்டர் ஆஃப் எண்ணுக்கு 10 பவர் 9 ஆப்ரேஷன்ஸே எடுக்கும். பட் நம்ம லாக் என் இந்த அப்ரோச்ல பண்ணும்போது நமக்கு வெறும் 30 ஆப்ரேஷன்ஸ் மட்டுமே நடக்கும். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் algorithm ஃபார் திஸ் ப்ராப்ளம். Yeah, please like and comment பண்ணுங்க, which will be more motivating for me. Yeah, we'll meet on next problem guys. Thank you.